who pioneered the movement leading to the widow or remarriage act. யார் விதவை மறுமண சட்டத்தினுடைய முன்னோடியாக கருதப்படுகிறார் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சட்டம், விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1856 இதில் கொண்டு வரேன். யார் கொண்டு வந்தா? லார்ட் டல்ஹௌசி இல்லையா? டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்தார். எதுவுமே கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு இந்தியர்களுடைய உதவி தேவைப்படும். இப்போ சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இந்தியாவில் ஒழிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் லார்டு வில்லியம் பெண்டிங் abolished the sadi system in India, but with the support of Raja Ram Mohan Roy இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கான திருமண வயதை நிர்ணயிக்கிற ஒரு சட்டம் வரும் பின்னாடி. அதை நாம் ஏஜ் ஆஃப், இதிலே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுடைய திருமண வயதை நிர்ணயிக்கிற சட்டம் இது. இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் வைஸ்ராய் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. பட் இதுக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரசென். கேசப் சந்திரசென் இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எல்லாமே இந்தியாவிலிருந்து இதெல்லாம் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் நம்ம பார்ப்போம்.